வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு இப்போ பார்க்க போறது என்னன்னா ஆர்ஆர்பிலேருந்து வந்திருக்க என்டிபிசியோட சிலபஸ் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 2 டைப் ஆஃப் எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்டு டயர் 1ம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டயர் 2ன்ற ஒரு 2 எக்ஸாம் நடக்கும். இதுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கணிதம், பொது விழிப்புணர்வு, பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு போன்ற 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. ஸோ 3 பேட்டர்னில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ ஒவ்வொரு கொஷினும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு கொஷின் தப்பானாலும் மைனஸ் மார்க் இருக்குது. அதாவது 0.33 மார்க் வந்துட்டு உங்களுக்கு மைனஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆன்லைன் தேர்வு தான். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். ரெண்டாவதும் ஆன்லைன் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தமிழ்லேயே ரைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து தமிழ்லேயே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் 100 கொஷின் கேட்பாங்க 100 மார்க்குக்கு. இதற்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 90 நிமிடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமு, அதாவது எதிர்மறை குறியிடுதல்னா ராங் ஆன்சர்னுவாங்க. அதாவது உங்களோட 1 மார்க், அதாவது ஒரு மார்க்குக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராங்காக பண்ணியிருந்தீங்கன்னா 0.33 மார்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஆன்சர் பண்ணதுலேருந்து மைனஸ் பண்ணின்னு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பொது விழிப்புணர்வில் வந்துட்டு 40 கொஷின்ஸ்க்கும் 40 மார்க், அதிகபட்ச மதிப்பெண் வந்து 40 மார்க்கு. கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்குக்கு, அதாவது 30 கொஷினுக்கு 30 மார்க்கு. பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவுக்கு பார்த்தீங்கன்னா 30 கொஷினுக்கு 30 மார்க்கு. அதிகபட்சம் வந்துட்டு 100 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டயர் 2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 120 புறநிலை வகை வினாக்கள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேள்வி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கொஷின்ஸுக்கும் மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 120 மதிப்பெண் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 நிமிடம் தான். இதுவும் வந்துட்டு 90 மினிட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் பேஸ்டு சேம் அதே ப்ராசஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 மார்க்ஸ் வரும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு டயர் 1 எக்ஸாம் பாஸ் ஆனீங்க மட்டும்தான் டயர் 2 எக்ஸாமும் உங்களால் எழுதவே முடியும். ஸோ மறக்காமல் டயர் 1 எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து டயர் 2க்கும் இது பண்ணிக்கோங்க. சேம் ஒரே பேட்டர்னில் தான் கேட்பாங்க. எந்த சப்ஜெக்ட் பேஸ்டு பார்த்தீங்கன்னா பொது விழிப்புணர்வில் வந்துட்டு 50 கொஷினுக்கு 50 மார்க்குக்கும், கணிதமில் வந்து 35 கொஷினுக்கு 35 மார்க்கும், பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவுக்கு பார்த்தீங்கன்னா 35 கொஷினுக்கு 35 மார்க்கு. ஸோ டோட்டலாக 120 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. 90 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிடணும். அடுத்து திறன் தேர்வு அப்படின்னீங்கன்னா டைப்பிங் ஸ்கில்ஸை வந்து தான் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 30 வார்த்தைகளை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஹிந்தியாக இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 25 வார்த்தைகள் வந்து நீங்கள் டைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸில் தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் டைப்பிங் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் இன்னும் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு என்னென்ன ஹெட்டிங்ஸுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு மற்றும் பொது நுண்ணறிவு ஹெட்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிவெடுத்தல், கோடிங் அண்ட் டீகோடிங், புதிர்கள், ஒப்புமை, வரிசை மற்றும் தரவரிசை, எழுத்துக்கள் மற்றும் உருவத்தொடர், இரத்த உறவு, ஒற்றைப்படை ஜோடி, வார்த்தைகள், தர்க்க ரீதியான ஏற்பாடு, தூரம் மற்றும் திசை, வெண் வரைபடம், எண் தொடர், ஒற்றைப்படை அவுட், கணித இயக்கிகள், அறிக்கை மற்றும் முடிவுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பகுத்தறிவு மற்றும் பொது நுண்ணறிவில் வந்துட்டு கேட்கப்படும் தலைப்புகள். இது வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாவே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கணிதமுக்கு வந்துட்டு எளிய மற்றும் கூட்டு வட்டி, எண் அமைப்பு, வடிவியல், நேரம் மற்றும் வேலை, லாபம் மற்றும் நஷ்டம், சராசரி, குழாய்கள் மற்றும் தொட்டி, பின்னம், வயது பிரச்சனை. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெட்டிங் பேஸ்டில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா HCF, LCM, சதவிகிதம், விகிதம் மற்றும் வீதம், இயற்கணிதம், DI, முக்கோணவியல், நேரம் மற்றும் வேலை, வேக நேர தூரம், எளிமைப்படுத்துதல். இந்த மாதிரி வந்து மேக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாறு, புவியியல், அரசியல், பொருளாதாரம், உயிரியல், இயற்பியல், வேதியியல், நிலையான ஜிகே மற்றும் ஆசிரியர்கள், IMP அமைப்பு, நாட்கள் மற்றும் தேதிகள், விண்வெளி பாதுகாப்பு, கண்டுபிடிப்புகள் மற்றும் கணினி அறிவு, நடப்பு நிகழ்வுகள், விளையாட்டு
மற்றவை அதர்ஸ் கேட்டகரியில் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணாவே உங்களுக்கு வந்து போதுமானதான். இந்த ஹெட்டிங் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸே கேட்பாங்க. ஸோ அடுத்து நம்ம ரிசல்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் விடுவாங்க. அதாவது ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் விடுவாங்க. அந்த ரிசல்ட் பார்க்குறதுக்கு உங்களோட அப்ளிகேஷன் நேம், நம்பரு, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் கேட்கும். மொத்தம் பிடிஎஃப்ல வரும். அந்த பிடிஎஃப்ல நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா Ctrl F கொடுத்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து மதிப்பெண் கணக்கீடு பார்த்தீங்கன்னா இப்போது டயர் 1லையும் டயர் 2லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 + அது 120 கொஷின்ஸ்க்கு வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து நீங்கள் வந்து ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 0.33 மதிப்பெண்கள் அபராதம் விதிக்கப்படும். அபராதம் மீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுவாங்க. உங்களோட ரைட் கொஷின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 2 மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க. மூணாவது கொஷினுக்கு வந்துட்டு ராங் ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்துட்டு 0.33% வந்துட்டு குறைச்சிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1.67% தான், அதாவது 1.67 மார்க் தான் உங்களுக்கு வந்து அது கால்குலேட் ஆகும். ஸோ வந்து உங்களோட எக்ஸாம், அதாவது உங்களோட கொஷின்ஸ் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள்னு பார்த்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. UREWSக்கு பார்த்தீங்கன்னா 40 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது தகுதி மதிப்பெண்கள். ஓபிசி எஸ்சி கேட்டகிரின்னா 30 மார்க் எடுத்துருக்கணும். எஸ்டி கேட்டகிரிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து டயர் 2ல பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் இது பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. UREWS வந்து 40 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி மற்றும் எஸ்சிக்கு வந்துட்டு 30 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி வந்து 25 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய கட் ஆஃப் லிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கட் ஆஃப் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டயர் 1ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 82லேருந்து 84 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 76லேருந்து 78 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரினா 69 to 73 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 64 to 68 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டயர் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் வைஸாக உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வணிக பயிற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா UR கேட்டகரினா 74.98 கட் ஆஃப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரினா 74.48% இருக்கணும். எஸ்சி கேட்டகரினா 70.58ம், எஸ்டி இருந்தானா 65.03ம், முன்னாள் ரயில்வேல இருந்தவங்க பார்த்தீங்கன்னா 49.81 எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா கட் ஆஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கான சிலபஸும் இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஹெட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத பாருங்கள். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுத ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சரும் வந்துட்டு. ப்ளஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.